ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிங்கம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி விறகு விற்ற படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? நேற்று வரகுண பாண்டியனுக்கு சிவலோகத்தை காமிச்சார். அப்படி சிவன் மேலே பக்தியாக இருக்கிற நம்மளுடைய வரகுண பாண்டியனோட ஆட்சி ரொம்ப சீரம் சிறப்பமாக நடக்குது. ஒரு சமயம் ஹேமநாதர் அப்படிங்கிற ஒரு பாடகர் வராரு. வந்த உடனே அவருடைய பாட்டுக்கு அந்த மதுரையே மயங்கி போயிடுது. அவருக்கு திறமை இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கர்வமும் இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணிட்டார், என்னுடைய பாட்டுக்கு உங்களுடைய பாண்டிய நாட்டில் யாராவது என்னை எதிர்த்து பாடுறவங்க யாராவது இருக்காங்களா, அப்படி யாராவது பாடுறவங்க இருந்தாக்கா நான் பாட்டு பாடுறதையே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி என் கூட பாடி தோத்துட்டாங்க அப்படின்னாக்கா இந்த மதுரையே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி வரகுண பாண்டியன்கிட்ட கேட்குறாங்க. உடனே வரகுண பாண்டியனே என்ன பண்ணுறாரு, அவர் யாரோட தலைமுறை, சிவபெருமானோட பேரனோட 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 11 தலைமுறைக்கு மேலே வந்துட்டார். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சிவபெருமான் மேலே எல்லா பாரத்தையும் தூக்கி போட்டுட்டு, சரி நான் எங்கள் நாட்டில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தங்கறதுக்கு ஒரு பெரிய அரண்மனையே கொடுத்து நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமநாதரும் தன்னுடைய பாட்டு மேலே இருக்கிற கர்வத்தில் நம்மளை எதிர்த்து யார் பாட போகிறாங்க, இந்த பாண்டிய நாடே நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் பாண்டிய நாடு உண்மையாலுமே யாருக்கு சொந்தம், சிவபெருமானுக்கு சொந்தம். கம்முன்னு இருப்பார் அவர். உடனே வரகுண பாண்டியன்னு நாட்டில் யார் நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பானபத்திரர் அப்படிங்கிறவர் நல்லா பாட்டு பாடுவார் அப்படின்றதுமே உடனே வரகுண பாண்டியன் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் தான் ஹேமநாதரை எதிர்த்து பாடணும் அப்படின்னுறாங்க. உடனே பானபத்திரருக்கும் ரொம்ப பயம் ஆயிடுது. ஹேமநாதர் அவ்வளோ பெரிய பாடகர், அவரை எதிர்த்து நம்ம எப்படி பாட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ சிவபெருமான் அவரோட கனவுல போய் நீ எதுக்கும் பயந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் விறகு வியாபாரி இடத்துல வராரு. விறகெல்லாம் விற்றுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹேமநாதரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே உக்காந்துக்கிட்டு இவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கார். பாட்டு கேட்டதும் ஹேமநாதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஊரில் பானபத்திரர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் நான் பாட்டு கற்றுக்கிட்டேன், எனக்கு பாட்டு வரலன்னு அவர் என்னை துரத்திட்டாரு அப்படின்னு சொன்னதுமே உடனே ஹேமநாதர் அவர்கிட்ட கற்றுக்கிட்டவரே இப்படி பாடுறாரு அப்படின்னாக்கா அப்போ அவர் எவ்வளோ நல்லா பாடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உடனே இவர் என்ன பண்ணிட்டார், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்போ நான் தான் சிறந்த பாடகன் அப்படிங்கிற கர்வத்தில் இருந்தேன், ஆனால் என்னை விட சிறந்த பாடகர் பானபத்திரர் தான், அவருடைய பாட்டுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடிதம் எழுதி வச்சுட்டு அந்த பாண்டிய நாட்டை விட்டே போயிட்டாராம். மறுநாள் எல்லாரும் ஹேமநாதரை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு அசரீரி வந்தது. விறகு வியாபாரியாக பாட்டு பாடி ஹேமநாதர் கூட போட்டி போட்டது யார், நம்மளுடைய சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரகுண பாண்டியன்கிட்டையும் நம்மளுடைய பானபத்திரர்கிட்டையும் சொல்கிறாரு. உடனே அவங்க 2 பேருமே சிவபெருமானோட கருணையை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை நம்ம ஏற்கனவே நம்மளுடைய திருவிளையாடல் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்தை விட தெளிவாக யாருனாலையுமே இந்த விறகு விற்ற படலத்தை சொல்ல முடியாது. பானபத்திரரோட பெருமையும் பக்தியும் இந்த உலகத்துக்கு தெரியணும். வரகுண பாண்டியன் சிவபெருமான் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த உலகத்துக்கு தெரியணும். அது மட்டும் இல்லை, ஹேமநாதருக்கு திறமை இருந்தாலும் அவருக்கு கர்வம் இருக்குது, அதை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, விறகு விற்கிற வியாபாரி ரூபத்தில் ஹேமநாதரோட கர்வத்தை அடக்கிட்டாரு. சரி, நாளைக்கு என்ன திருவிளையாடல் பண்ண போகிறாருன்னு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.